தனது சொத்தின் மீது வில்லங்கம் இருப்பதால் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என மனு அளித்த பிறகும் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து 80 வயது முதியவர் தனது குடும்பத்துடன் ராமநாதபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த குப்பை பிச்சை என்ற முதியவரின் மூத்த மகள் வழிப்பேரன் தில்லைக்குமார் அவருக்கு தெரியாமல் ஒரு நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய கையெழுத்து பெற்றதாக தெரிகிறது. இதை அறிந்த குப்பை பிச்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் சார் பதிவாளர் அலுவலகத்திலும் மனு அளித்துள்ளார். இருப்பினும் அவருடைய சொத்துக்கள் வேறு நபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த முதியவர் குப்பை பிச்சை தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பத்திரப்பதிவை ரத்து செய்யும்படி அலுவலர்களிடம் வாக்குவாதம் செய்தார். சேலம் அருகே கருப்பூர் காவல் நிலையத்தை 100க்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் சொர்ணபுரி பகுதியில் போலி நிதி நிறுவனத்தை நடத்தி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் அந்நிறுவனத்தில் டீம் லீடராக பணியாற்றி வந்த கிருத்திகாவின் வீட்டிற்கு முதலீடு செய்த பணத்தை கேட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி சூரமங்கலம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டை அருகே வீட்டின் கதவை உடைத்து 12 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியகுளம் ஆசிரியர் காலனி 2வது மெயின் தெருவைச் சேர்ந்தவர் மீனாட்சி. கணவரை இழந்து தனியாக வாழ்ந்து வரும் இவர் சம்பவத்தன்று மகளின் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15,000 ரொக்கப்பணம், 12 பவுன் தங்க நகை உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் மர்ம நபர்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.